श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனை கல்பிக்கிறத காட்டணும், ஜீவனே இருக்கட்டும் அல்லது ஜீவனுக்கு வராதுன்னு சொன்னாக்கா அதுக்கு காரணமான அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா, புண்ணிய பாப ரூபமான அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டமே பண்ணிட்டு போகட்டுமே. எதுக்கோசரம் ஒரு தர்மிய கல்பிச்சு அதுக்கு தர்மத்தை கல்பிக்கிறதுன்றது ஏன்? அது தேவையில்லை. அந்த மாதிரி கல்பிச்சாக நிறைய கல்பனா தோஷங்கள்லாம் வரும் அப்படின்னு சாதிச்சார். அதன் பேர்ல இப்ப அவ என்ன கேட்கிறா, எல்லா காரியத்தை குறித்தும் அதிர்ஷ்டம்தான் காரணம் அப்படின்னுட்டு எல்லாரும் ஒத்துக்கிறா. அதிர்ஷ்டம் காரணம்தான். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை ஜீவன் தான் பண்றான் அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியும்? ஜீவன் தான் அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு எல்லா காரியத்தையும் நடத்தலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எப்படி அப்படின்னு நம்மளை பார்த்து அவ சில கேள்விகள் கேட்கிறான். ஏன் அப்படின்னாக்கா, பொதுவா நமக்கு நம்முடைய புண்ணிய பாபங்களே நமக்கு தெரிய மாட்டேன்றது. அடுத்த க்ஷணம் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. எதுவுமே நமக்கு தெரியாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். காரணம் என்ன? நம்முடைய புண்ணியமோ நம்முடைய பாபமோ எதுவும் தெரியறது இல்லை. ஆனா நமக்கு அனுபவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதையோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அல்லது சுகத்தை அனுபவிக்கிறோம், அதை பார்த்துட்டு நாம ஊகிச்சுக்கிறோம், இந்த மாதிரி நான் புண்ணியம் பண்றேன் போறதுக்கு எனக்கு பெரிய மகான்களுடைய சம்பந்தம் கிடைச்சது, நிறைய பாபம் பண்றேன் அதனால இந்த வியாதி எல்லாம் என்ன படுத்துறது, கஷ்டம் எல்லாம் வருது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். இப்போ காரியத்தை வச்சு காரணத்தை ஊகிச்சுக்கிறமே தவிர்த்து நம்முடைய புண்ணிய பாபங்களே நமக்கு தெரியாதே. தெரியாத நம்முடைய புண்ணிய பாபங்களே நமக்கு தெரியாம எதையும் நம்மளால பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த பிரபஞ்சத்தையே நிர்மாணம் பண்றதுக்கு அதுக்கு வேண்டிய அதிர்ஷ்டங்கள், எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள்? ஒவ்வொருத்தருடைய புண்ணிய பாபத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய புண்ணிய பாபத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நாம எல்லாத்தையும் பண்ணணும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தன்னுடைய அதிர்ஷ்டத்தையே அறிந்து கொள்ளாதவன் பிறருடைய அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பான் அப்படின்னு சொல்றதே முடியாது. சரி, அப்படியே அவனுக்கு அந்த சக்தி வந்தா கூட அவன் என்ன பண்ணுவான்? தனக்கு எது எது சுகத்தை கொடுக்குமோ அந்த அதிர்ஷ்டங்களை தான் அவன் பிரேரிப்பான். எனக்கு என்னென்ன சுகம் வருமோ அதையே பண்ணு, என் குழந்தைகளுக்கு என்ன சுகம் வருமோ அதை பண்ணு, இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அது துக்க விஷயங்களை நாம பண்ணவே மாட்டோம். அதனால ஜீவன் தான் இங்க பண்றான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜீவன் தான் பண்றான்னு சொல்ல முடியாது. அல்லது அதிர்ஷ்டம் தான் பண்ணட்டுமே அப்படின்னுட்டு நம்ம சொன்ன அவளை பார்த்துட்டு போன ஸ்லோகத்துல அதுக்கு திருப்பி போன ஸ்லோகத்துல கேட்ட கேள்வியே அவ திருப்பி கேட்கிறா. அதிர்ஷ்டங்கள்லாம் ஜடங்கள் தானே, அவைகள் தானாவே பிரவர்த்திக்கட்டுமே, அவைகள் தானாவே எல்லாம் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஜடங்களாச்சே. ஜடமான ஒரு வஸ்து எந்த காரியத்தையும் பண்ணாது. நாமளே சாங்கியால கண்டனம் பண்ணச்சே, ஜடத்திரவிய சரத்தெல்லாம் சாங்கியவாதத்தை கண்டனம் பண்றோம். இங்க கூட வரும் பிரதான காரணவாதத்தை கண்டனம் பண்ற சூத்திரக்காரர் சொல்லச்சே, ரச்சனானுபத்தேச்ச நானுமானம் பிரவர்த்தேச்ச அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார். ரச்சனா ஜகத்தை சிருஷ்டிக்கிறது, ரச்சனைன்னா செயல். அந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறது என்பது பொருந்தாது அச்சேதனத்துக்கு. ஏன்னா லோகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு அச்சேதனம் பிரவர்த்திக்கணும்னா அதுக்கு ஒரு சேதனம் தான் பிரவர்த்திக்க வைக்கணும், தானா அது பிரவர்த்திக்காது அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஆனா லோகத்துல இந்த சிருஷ்டிங்கிறது நடக்கிறது,
அந்த மாதிரி பிரளயம் நடக்கிறது, ஸ்திதி நடக்கிறது. அதனால ஒரு சேதனாதிஷ்டிதமா இருந்தா தான் நடக்கும்னு அங்க சொல்லியிருக்கோம். ஆகையினால ஒரு அதிருஷ்டம்ங்கிறது எப்படி தானா இதெல்லாம் பண்ணும்? அது பண்ணாது. இல்ல இல்ல, அதிருஷ்டங்களுக்கு பரப்பிரதத்துவம் அப்படிங்கிறது அது சுபாவமாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இதெல்லாம் உபகோசல வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. இந்த உபகோசல வித்தியில ஒரு சந்தேகம் வருது. அங்க கண்ணுக்குள்ள இருக்கிறவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இருக்க. கண்ணுக்குள்ள இருக்கிறவன் யார்? கண்ணுக்குள்ள இருக்கிறவன் பரமாத்மாவா, ஜீவாத்மாவா, அல்லது பிரதிபிம்பமா, அல்லது கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அதிஷ்டாத்திர தேவதையா? சற்றுந்திரியனுக்கே அதற்கு அதிஷ்டாத்திர தேவதையான்னு கேட்டு இருக்காரு. அதுக்கு சுவாமி சாராவளியில கேட்கிறாரு, இது விபரீதமா இருக்கே, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியது பிரதிபிம்பம் அப்படின்னு சொன்னாக்கா, பொதுவா பிரதிபிம்பம் அத உபாசியம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது பலத்தை கொடுக்குமா? அது மோட்ச பலனை கொடுக்குமா? அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார் சுவாமி. அதற்கு பதில் சுவாமியே சமாதானம் என்ன சாதிக்கிறாருனாக்கா, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. சகுன சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரத்துல சகுனத்தை பத்தி எல்லாம் சொல்றது. கனவுல நாம ஒரு கன்னிகா பண்ண பார்க்கணும். ஒரு கன்னிகைய கனவுல பார்த்தோம், அப்படி பார்த்தோம்னாக்கா அது சுபசகுனம்னு சொல்றது. அந்த மாதிரி காத்த நம்ம எங்கேயோ ஆத்துல இருந்து ஊருக்கு கிளம்புறோம், அப்போ ஒரு கன்னிகா ஸ்திரீ வரா, அவ வந்தான்னாக்கா நமக்கு அவ்வளவு பலன், குழந்தையோட பத்தி. அந்த மாதிரி ஒரு பசுமாடு வருது, யானை வருது, இதெல்லாம் பார்த்தா சுபசகுனம் அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி விபரீதமா சிலதெல்லாம் வருது. ஒரு கற்பா, ரொம்ப கூரமா தனக்கு பல்லு எல்லாம் கற்பா தனக்கு இருக்குதும், அப்படிப்பட்டவன் நம்ம கனவுல வந்தான்னு வச்சுக்கோங்க, நமக்கு கெடுதல் வரும். அந்த மாதிரி சொல்றது. கனவுல குரங்கு வரக்கூடாது, குரங்கு வந்ததுன்னாக்க கெடுதல். அது இது பிராட்டியே சொல்றாத சுந்தரகாண்டத்துல. அந்த மாதிரி இருக்கு. இவ பாருங்க, அங்க சுவாமி என்ன கேக்குற, கனவுல இந்த மாதிரி வருது, சகுனத்துல இதெல்லாம் வருது. நான் கிளம்பினேன், ஒரு பசுமாடு வந்தது, அதை பார்த்த உடனே சுப சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போறேன், எனக்கு காரியம் நல்லபடியா முடியாது. நான் இப்ப பார்த்தனோ இல்லையோ, அந்த பசுமாடா எனக்கு கொடுத்தது பலனை? பசுமாடு எனக்கு பலன் கொடுக்கல. அது மாதிரி கனவுல எதையோ நான் காண்ற நல்ல விஷயம், அதை கண்டேன்னாக்கா எனக்கு நல்லது வருது. அந்த நல்லது வருதுன்றதுக்கு கனவுல கண்ட அந்த வஸ்து எனக்கு பலனை கொடுக்கல. சொர்ணத்தை பார்த்தா விசேஷம், கார்த்தாலையில எழுந்த உடனே எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு உள்ளங்கைய பாருங்கோ. கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்தா, பிரபாத்தே கரதர்ஷனம். கைய பாருங்கோ. கையினுடைய நுனியில பிராட்டி உட்கார்ந்துட்டு இருக்கா, மத்தியில சரஸ்வதி உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளும் லட்சுமியினுடைய அம்சம். கர மூலத்துல கையினுடைய வேர்பகுதியில கோவிந்தன் இருக்கான். அதனால நீங்க கைய முதல்ல பாத்துருங்கோ. வசுதாக கைய பாக்குறோம், அவ்வளவுதான். உள்ளங்கைய பாக்குறது, அந்த உள்ளங்கைய பார்த்ததுனாலயே நமக்கு எல்லா படமும் நல்லா கிடைக்கிறது. ஆனா அதுவா கொடுக்கிறது? அது கொடுக்கலையே. அந்த மாதிரி ஒரு அச்சேதனமான அதிருஷ்டமானது எப்படி பலத்தை கொடுக்கும்? அதனால அதுக்கே பலன் கொடுக்கறதுக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சுபாவவாதம் சொன்னாக்கா அது சரியாவே வராது. அது மட்டும் இல்ல, இதுவே பண்ணிடுறது, இந்த அதிருஷ்டமே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சுடுறது அப்படின்னு சொன்னாக்கா அப்ப காரிகாரண பாவமே வராது. மண்ணுதான் கடத்துக்கு காரணம், நூல் தான் வஸ்திரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம். அதுவே வராம போயிடுமே, அதுவே விரோதமா போறது. அதனால ஜெகத்காரணத்துவம் கூட சொல்ல முடியாது. ஆனால் ஜென்மாத்தியதிகரணத்துல என்ன சொல்றது? ஜென்மாத்தியஸ்ய யதஹ அப்படின்னு சொல்லி யதோபாயமானி பூதானி ஜாயந்தே
ஏன ஜாத்தா நிஜீவந்தி எத்தயம் ஜபசம்பிஷந்தி அப்படின்னு இருக்கு. இதுல ஜன்மா காரணம், ஜென்ம சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், பிரளய காரணம், இந்த மூணுமே பகவான் அப்படின்னு காரிகாரண பாவத்தை சொல்லிட்டு போறது. அதிருஷ்டம் தான் அப்படின்னு சொன்னா இது மாதிரி விரோதம் வந்துருமே. அதனால அதிருஷ்டம் காரணமாக எல்லாரும் ஒத்துருக்கும் புண்ணிய பாப அதிருஷ்டத்தை, அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதுக்கு பிரேரகன் மொத்தம் வேணும். அந்த பிரேரகனானவன் ஜீவனா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவனுக்கு சக்தி கிடையாது. தன்னுடைய அதிருஷ்டத்தை அறிந்து கொள்வதற்கே அவனுக்கு சக்தி கிடையாது. தான் அதிருஷ்டத்தையே அறியாதவன் எல்லா அதிருஷ்டத்தையும் தெரிந்து கொண்டு அதை பிரேரணை பண்ணி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பான் அப்படின்னு சொல்றது எப்படி முடியும்? அதனால இந்த அதிருஷ்ட பிரேரகன் ஈஸ்வரன் அப்படின்னு சித்திச்சுட்டு போட்டுமே, அதுவே சரி அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறாது. அதுக்கு பதில் சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தினால நீ ஈஸ்வரானுமானம் பண்றேன், அதை பண்ணி அது அந்த அதனால சித்தித்த ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு தானே நீ சொன்ன. இப்ப அதுவே வராது. நாங்க கேட்கறதுக்கு நீ பதில் சொல். விகல்பம் பண்ணி தோஷிக்கிற. எப்படின்னாக்கா இந்த நீ ஈஸ்வரன் நீ சொன்னையே, ஆனுமானிக்க ஈஸ்வரன் அவன் ஹேது, ஒரு காரியம் இருக்கு, அந்த காரியத்துக்கு எது காரணமோ அதை ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றியா? அல்லது அனைத்து விதத்தினாலையும் அந்த காரியத்தினுடைய காரணங்கள் எல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றியா? ரெண்டு விதமா விகல்பம். சர்வ பிரகாரேன ஹேது முதலானவர்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கானா, அல்லது ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கானா, ஏகதேசமா தெரிஞ்சுட்டு இருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறது. இது மாதிரி ரெண்டு பட்சமும் வரவே வராது. இப்போ ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கான், ஏகதேசம் தான் தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேனாக்கா அது வராது. ஏகதேசம் தெரிஞ்சின்றவனால இந்த அனைத்து பிரபஞ்சத்தையும் எப்படி சிருஷ்டிக்க முடியும்? எல்லா இதுவும் தெரிஞ்சிட்டாதான் சிருஷ்டிக்க முடியும். இப்ப நீ ஜீவனை பத்தி என்ன சொன்ன? அனைத்து அதிருஷ்டங்களையும் அறிய முடியாது, அனைத்து பிரபஞ்ச வஸ்துக்களையும் அறிய முடியாது ஜீவனால. அதனால அவன் சிருஷ்டிக்க முடியாது, அவன் சிருஷ்டிக்க மாட்டான் அப்படின்னு நீ சொல்றிருக்க. அதன் ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியாது. இப்ப ஈஸ்வரனுக்கும் ஏகதேசம்தான் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு நீ சொன்னையானாக்க அப்ப அவன் எப்படி இதை சிருஷ்டிப்பான்? எப்படி அவனுக்கு இதை சிருஷ்டிக்க முடியும்? ஏகதேசம் தெரிஞ்சிருந்தான்னாக்கா அதனால அது வராது. அல்லது சர்வ பிரகாரேன அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கான், அதான் சர்வஜன் அப்படின்னு சொல்றியா? அதுவும் வராது, அதுவும் வராது. ஏன் அப்படின்னாக்கா சர்வஜன் அப்படின்றது வியாப்தியே இல்லையே, வியாப்தியே இல்லையே. ஏன்னாக்கா லோகத்துல சர்வஜனா மொத்தமா நம்ம பார்த்ததே கிடையாது, பார்த்ததே கிடையாது. ஏன்னா சர்வஜன் பண்றான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நீ எந்த இடத்துல சர்வஜனை பார்த்திருக்க சொல்லி? இந்த லோகத்துல எங்கேயாவது சர்வஜனா ஒருத்தனை பார்த்திருக்கியா? கிடையவே கிடையாது. நீ கல்பிக்கணும் அதை. இன்னொன்னு, நீ அனுமானம் பண்ணிருக்க. அனுமானம் என்ன சொன்ன? நீ கடவத்துன்னு சொல்லிட்டு போயிட்ட. அப்ப கடத்துக்கு கர்த்தா குணாளன், அதே மாதிரி படத்துக்கு கர்த்தா தத்துவாயன் நெசவாளி, இவன்லாம் அல்பஜாலாதான் இருக்காளே தவிர்த்து சர்வஜாலாவே இல்லையேவா? சர்வஜாலா இருந்தாதானே நம்ம சொல்ல முடியும். சர்வஜாலாவே அவ இல்லை. அதனால நீ சர்வஜனாக எங்கேயாவது பார்த்து சொல்லு, இந்த காரியம் இப்படிப்பட்ட சர்வஜனால பண்ணப்பட்டது அப்படின்னு லோகத்துல ஒரு வியாப்தி சொல்லு. எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி அப்படின்னு சொல்லணும். எத்திர எத்திர சர்வஜா தத்திர தத்திர ஏதத் காரியம்
எங்க எங்க சர்வைக்கின்றானோ அங்கெல்லாம் இந்த மாதிரி காரியம் இருக்கும், அல்லது எந்தெந்த இந்த மாதிரி காரியம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சர்வைக்கின்ற இருப்பான் அப்படின்னு ஒரு பிரமாணம் காமி. அந்த மாதிரி உன்னால காமிக்க முடியாது. அதனால வியாப்தியே இல்லையே, அது வியாப்தியே இல்லாததுனால உன்னால எப்படி அதை காமிக்க முடியும், எப்படி சாதிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இப்ப நீ க்ஷித்யங்குராதிகம் கர்த்திருஜன்யம் அப்படின்னு நீ சொன்ன. க்ஷிதி அங்குரம், அங்குரம்னா இந்த முளையிடுறது, க்ஷிதி பூமி, ஆதிசப்தத்தினால மலை முதலானவைகள் தான். இதெல்லாம் ஒரு கர்த்தாவானால உற்பத்தி பண்ணப்படுகிறது அப்படின்னால நீ சாதிக்கிற. இதுல சாத்தியம் என்னன்னா கர்த்திருஜன்யம், கர்த்தாவனால உற்பத்தி பண்ணப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அது இந்த கர்த்திருவம்னா என்ன அர்த்தம் முதல்ல அது சொல்லு. கர்த்திருவம்னா என்ன அர்த்தம்? கர்த்திருவம் நாம ததுபாதானாதி கோச்சர அபரோக்ஷான சிகீர்ஷா கிருதிமத்துவம் அப்படின்னு அவாலே சொல்ற, ஐயாயிகாலே சொல்ற. கர்த்திருவம்னாக்க ததுபாதான எந்த காரியம் இருக்கோ அந்த காரியத்தினுடைய உபாதானம் அது தெரிஞ்சுக்கணும். அதாவது பாருங்க, முதல்ல அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானம்னா என்ன அர்த்தம்? அனுபவ பர்யந்த ஞானம், தன்னுடைய அனுபவ பர்யந்த ஞானம். அதாவது அந்தந்த காரியத்தினுடைய உபாதான காரணம் என்னது, நிமித்த காரணங்கள் என்ன என்ன, இதிகர்த்த விதா பிரகாரம் எப்படி பண்ண வேண்டும், இத்தனையும் அனைத்து அந்த சர்வ விஷய அனுபவம் இருக்கணும். அந்த மாதிரி பர்யந்த ஞானமான். எனக்கு தெரியும் ஜாங்கிரி எப்படி பண்ணணும்னு, எனக்கு பண்ணணும்னு தெரியும், ஆனா அனுபவம் கிடையாது. அனுபவம் கிடையாது, என்னால ஜாங்கிரி சுத்தத்துக்கு முடியாது. என்னால ரொம்ப சுலபமா பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வாட்டி ஒழுங்காவே வரல. ஏன் வரல? அனுபவம் இல்லை. அந்த அபரோக்ஷ ஞானம்ன்றது வரணும். அபரோக்ஷ ஞானம் வந்தாதான் சரியா வரும் அது. அதனால அந்த மாதிரி அனுபவபூர்வகமான பிரத்யக்ஷ ஞானம் இருக்கணும். நம்மளே பண்ணி 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 அபியாசமாயி அந்த மாதிரி ஞானம் இருந்தாதான் கர்த்தா அப்படின்னு சொல்லணும். அந்த ஞானம் இருக்கும். ஞானம் இருந்தா கூட ஆசை இல்லைன்னா பண்ண முடியாது. ஆசை இருந்தாதான் பண்ண முடியும். எனக்கு எல்லா ஞானமும் இருக்கு, எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, 60 புத்தகம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், 4 புத்தகத்தை பார்த்தா புரியதான் புரியும். ஆனால் படிக்கணும்னு இச்சை எனக்கு இல்லைன்னாக்க நான் எப்படி நான் பார்க்க முடியும்? அதனால இச்சை இல்லைன்னா பிரவೃத்தியே வராது. அதனால முதல்ல பிரத்யக்ஷமான ஞானம் வேணும், அனுபவ ஞானம் வேணும். ஒவ்வொரு காரியத்தினுடைய உபாதான காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு, நிமித்த காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு, பண்ண வேண்டிய பிரகாரத்தை தெரிஞ்சுட்டு அதை அனுபவிச்சிருக்கணும், அதை அனுபவிக்கணும், அது மாதிரி பண்ணி பார்த்துருக்கணும். அதன் பிறகு அதை பண்றதுக்கு இச்சை இருக்கணும். அதனால அந்த இச்சை இருந்தாதான் அவனால பிரவர்த்திக்க முடியும். மேலும் இச்சை இருக்கு, ஆனால் ஒரு பாஷ்ய பிரவருத்தி இருக்கோ இல்லையோ, வெளியில நம்ம பிரவர்த்திக்கணுமே, மனசுல ஆசை வந்துருச்சு. ஆசை வந்தா வந்து என்ன பிரயத்தனம் இருக்கணுமா? அந்த மானச பிரயத்தனம் முதல்ல வரணும். மானச பிரயத்தனம் வந்து அதன் பிறகு வெளியிலையும் காரியம் பண்ணணும். அப்பதான் கர்த்திருவம் அப்படின்றது சித்திக்கும். அததான் அவ சொல்ற, கர்த்திருவம் நாம ததுபாதானாதி கோச்சர அபரோக்ஷ ஞான சிகீர்ஷா கிருதிமத்துவம். அதான் அங்க சொல்லப்படுது. ததுபாதானாதி, உபாதானம் ஆதிசப்தத்தினால நிமித்த காரணம், அதுக்கப்புறம் அதனுடைய பிரகாரம் எப்படி எப்படி எல்லாம் பண்றது அப்படின்னுட்டு அதை சொல்லக்கூடிய அபரோக்ஷ ஞானம், அனுபவ ஞானம், சிகீர்ஷா பண்ண வேண்டும், கர்த்தும் இச்சா சிகீர்ஷா பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை, அந்த ஆசை இருக்கணும், இச்சை. அதுக்கப்புறம் கிருதிமத்தம், அந்த கர்மா பண்ற பர்யந்தம் போகணும், அது பர்யந்தம் போகணும். அத மாதிரி இருந்தாதான் கர்த்தா அப்படின்னுட்டு சித்திப்பான். அப்பதான் கர்த்தான்றதே சித்திப்பான். அதனால இந்த மாதிரி இருக்கணும். ஏதாவது விதமான கர்த்திருஜன்யத்துவம் தான் இங்க சாத்தியம்.
எப்படிப்பட்ட கிருஷ்யங்குராதிகம் கர்த்திருஜன்யம் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த கர்த்திருஜன்யம் அப்படின்னாக்க இப்படிப்பட்ட கர்த்திருஜன்யம் நாங்க ஒத்துக்கணும். இப்போ விஷயத்துக்கு வா. இப்ப இந்த ஞானம் கொஞ்சம் ஞானம் கூட நீதான் ஒத்துட்டு இருக்க. ஞானம் கூட அந்த கர்த்தா அப்படிங்கிற ஒரு பதார்த்தத்துல அன்வயிச்சுடுறது உள்ளடங்கி இருக்கிறது. அப்போ கிருஷ்யங்குராதிகளை பண்ற கர்த்தாவுக்கு அதனுடைய உபாதான கோதன ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? எப்படிப்பட்டதா இருக்கணும் சொல்லு. ஏதோ சில ஞானம் இருந்தா போருமா? கதிபய விஷயங்கள் இருந்தா, சில விஷயங்கள் இருந்தா போதுமா? அல்லது சர்வ விஷயமா இருக்கணுமா? அனைத்து விஷயமா தெரிஞ்சுக்கணுமா? கதிபய ஞானம் கொஞ்சம் தான் ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நீ சொல்ற சர்வஜனாகிற ஈஸ்வரன்றவன் சித்திக்கவே மாட்டான் இங்க. ஏன்னா கதிபய விஷய ஞானவான், சில விஷயங்கள் தான் அவனுக்கு தெரியுது. அப்படிப்பட்டவன் எப்படி சர்வஜனா மாறுவான்? அவனால முடியாது. அது மட்டும் அவன் அசர்வஜன். அவன் அசர்வஜனா போயிட்டான்னாக்க அவன் ஈஸ்வரனா இருப்பானா? ஈஸ்வரனா இருப்பானா? ஈஸ்வரன்றவன் சர்வஜனா இருக்கணும். அதனால ஆனுமானிக்க ஈஸ்வரன் நீ சொன்னியானாக்க அவன் கதிபய ஞானமானா அல்லது சர்வஜானமான கேள்வி வரைச்ச கதிபய ஞானமா அப்படின்னு நீ சொன்னியானாக்க அப்ப இந்த தோஷம் வந்துடும், சர்வஜத்துவம் போயிடும். சர்வஜத்துவம் போயிடுதுன்னா அவன் ஈஸ்வரனா எப்படி இருப்பான்? சரி, அப்படிலாம் இல்ல சர்வ பிரகாரேன ஞானவான் அப்படின்னு சொல்லணும். அப்ப திருஷ்டாந்தமே அசித்தம், திருஷ்டாந்தமே வராது. ஏன்னா திருஷ்டாந்தத்துல லோகத்துல நீ அத மாதிரி காமிக்கணும். ஒரு சர்வஜனா இருந்துட்டு ஒரு காரியத்தை பண்ணினா ஒருத்தன் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை உதாரணத்தை காமிக்கும். அதுவே இல்லை. அதனால வியாப்திய சித்திக்காது. ஏன்னா கடம் முதலானவைகள்லாம் சர்வஜ கர்த்தா கிடையாதாச்சே, கிஞ்சித்ய கர்த்தா தானே. அவனுக்கு கடத்தை பண்றதுக்கு தெரியும், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். எல்லாம் அவனுக்கு தெரியறதுன்றது கிடையவே கிடையாது. அதனால இன்னொன்னு, குலாலம் கூட சரி, அவன் உபாதான காரணம் எல்லாமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கடத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒன்றிதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால இந்த இது போய் இப்படி இல்லை. பிரபஞ்சம்ன்றது பிரம்மாண்டமான பிரபஞ்சம். அதற்கு சிருஷ்டிக்கிறதுக்கு எத்தனை சக்தி வேணும், எப்பேற்பட்ட ஞானம் வேணும், அதெல்லாம் தேவையா இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? அதனால அப்படிப்பட்ட ஈஸ்வரனை சித்திக்க மாட்டான் அப்படின்னு அவ நம்ம சொல்றோம். அவளை பார்த்துட்டு அதுக்கு மேல அவ ஒண்ணு கேக்குறா. இவரு பொதுவா இந்த பிரபஞ்சத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சமானது ஆச்சரியமா இருக்குது, பிரம்மாண்டமா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, லோகத்திலே பாக்குறோம். ஒரு சின்ன குடிசையும் ஒருத்தன் பார்த்தான், திட்டமான ஒரு வீட்டையும் பார்க்கிறோம், பிரம்மாண்டமான ராஜபவனத்தையும் பார்க்கிறோம், அரண்மனையையும் பார்க்கிறோம். அத மாதிரி கோபுரத்தையும் பார்க்கிறோம், பெரிய கோபுரம் கோயிலுக்கு. இதெல்லாம் பார்க்கிற சமயத்துல அப்போ கடாதி திருஷ்டாந்தத்தை கொண்டு இது காரியம், அதுக்கு ஒரு கர்த்தா இருப்பான் அப்படின்னுட்டு அவன் சிந்தனை பண்ணிக்கிறான், அனுமானம் பண்ணிக்கிறான். அனுமானம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிற சமயத்துல அப்போ கடத்துக்கு கர்த்தாவான குடாலன் அவன மாதிரி ஒரு கர்த்தா இருப்பானான்னு அவன் நினைச்சுக்க மாட்டான். கடத்துக்கு கர்த்தா குடாலன், அந்த மாதிரிதான் இங்கேயும் குடாலன் இருப்பான். குடாலன் மாதிரி ஒரு கர்த்தான்னு நினைச்சுக்க மாட்டான். ஏன் அப்படின்னாக்கா எல்லாரும் விவேகிகள் தானே, எல்லாருக்கும் ஞானம் இருக்கா இல்லையா? ஞானம் இருக்கவே அவன் என்ன சிந்தனை பண்ணுவான்? கடத்தை பண்றதுக்கு அவனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் வந்து தேவை, அதனால அதை பண்ணினான். துணியை நெய்யறதுக்கு அதுக்கு ஒரு ஞானம் வேணும், அந்த ஞானம் இவனுக்கு இருக்கு. குடிசையை கட்டுறதுக்கு ஒரு ஞானம் வேணும், அதை குடிசை கட்டுறவன் பண்றான், அவனுக்கு தெரியறது அதை பண்றான். அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவையும் பண்ணும் பொழுது, உற்பத்தி பண்ணும் பொழுது அது அதனுடைய கர்த்தாக்கள் எப்படி இருப்பா, அதற்கேத்த மாதிரிதான் இருப்பா, அதற்கேத்த மாதிரிதான் இருப்பா. அப்படிதான் அனுமானம் பண்றான்.
அப்போ பொதுவா வீட கட்டுறதுக்கு ஒரு கொத்தனார் இருக்கணும். அந்த கொத்தனாருக்கு மேஸ்திரிக்கு அவனுக்கு என்ன ஞானம் இருக்கும்? வீட்டை பத்தி ஞானம் இருக்கும். அவங்ககிட்ட போய் கடத்தை பண்ணி கொடுன்னு நம்ம கேட்க மாட்டோம். குழாளன் கிட்ட போய் வீட்டை கட்டி கொடுன்னு கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்னா இவனுக்கு இதுலதான் ஞானம், அவனுக்கு அவனுடைய விஷயத்துலதான் ஞானம் இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி ஞானம் வேணும். அதுதான் வேணும். இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு முடியும். அதனால அதுக்கு வேண்டிய நைபுண்யம், சாதுரியம், கெட்டிகார்த்தனம் அதோட சேர்ந்தவன் தான் கர்த்தாவா சித்திப்பான் அந்தந்த காரியத்துக்கு. இப்போ இப்போ க்ஷிதி, பூமி, மலை முதலானதுக்குலாம் கர்த்தாவுக்கு தான் இருக்கான். அவன் சாமானியனா இருக்க முடியாதே. சாமானியனா இருக்க முடியாது. நம்மள மாதிரி இருக்கவாட்டா அந்த மாதிரி சக்தி கிடையாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னாக்க அனுமானத்தினால எது இங்க பக்ஷம், க்ஷிதி, பூமி, மலை இதெல்லாம் தான் இங்க பக்ஷமா இருக்கு. இந்த பக்ஷத்துல ஒரு தர்மம் தேவை. அந்த பக்ஷத்துல பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்றான் ஐயாயிக்கார். பக்ஷம் பக்ஷத்தினுடைய தர்மம், பக்ஷத்தினுடைய தர்மம் அது பக்ஷ தர்மதா ஞானம்னு அவ சொல்றா. அது எப்படி இருக்குன்னாக்கா அந்த பக்ஷமாகிற பூமி, மலை இதுக்கு இதை நிர்மாணம் பண்றதுக்கு எப்படிப்பட்ட கர்த்தா வேணுமோ அந்த மாதிரி கர்த்தாவை தான் அனுமானம் பண்ணுவாங்க. இத மாதிரிதான் லோகத்துல இருக்கு. அதான் இப்ப சொன்னோம். கடன் பண்றவன் கட விஷயகமான ஞானம், அதே படம் பண்றவன் பட விஷயகமான ஞானம். இந்த மாதிரிதான் இருக்கு லோகத்துல. அத மாதிரி இங்க இருந்துட்டு போட்டோம். பிரபஞ்சத்துக்கு வேண்டிய ஞானம் சிருஷ்டிக்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஞானம் வேணுமோ அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவன், சக்தியை உடையவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ட்டு நாங்க இது பண்றோம், அனுமானம் பண்றோம். அதனால எல்லா சாமர்த்தியங்களோட பூர்ணமான ஞானத்தை உடைய ஒரு ஈஸ்வரன், சர்வஜன், அவன் சித்திக்கிறான் அப்படின்னுட்டு அவ நம்மளை பார்த்து கேட்கிறான். அதற்கு சுவாமி என்ன கேட்கிற, இதெல்லாம் தான் தர்க்கவாதம். என்ன அப்படின்னாக்கா பக்ஷன்றது என்னது? பூமி தானே. அந்த பூமிக்கு என்ன சம்பந்தம் இருக்குதோ அந்த விஷயம்தான் அதுல தெரியணும். பக்ஷ தர்மம்னு கடம் அப்படின்னு சொன்னாக்கா கட தர்மம் என்ன? அது பெருசா இருக்கும், வயிறு பெருசா இருக்கும், மூடி இருக்கும், கீழே பீடம் இருக்கும், அது மட்டும் இல்லாம சோப்பா இருக்கும், கருப்பா இருக்கும். இதெல்லாம் தான் தர்மம். இதான பக்ஷ தர்மம் சொல்லணும். கடக காரியம் காரியத்வாத், கடக கர்த்தஜன்யம் காரியத்வாத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சமயத்துல அந்த கடம் இருக்கும் இல்லையா, அது ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கடம் தான் பக்ஷம். கடத்தினுடைய தர்மம்னா என்ன சொல்லுவோம்? பக்ஷ தர்மம்னா கடத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை தானே நம்ம சொல்லுவோம், அதுதான தர்மம். அதை தவிர்த்து கடத்தினுடைய குலாலனை பத்தி எல்லாம் அது தெரியுமா? கடத்தினுடைய கர்த்தாவான பசவன் அவனை பத்தி எல்லாம் எப்படி அந்த பட்சத்தினால தெரிஞ்சுக்க முடியும்? நாமோ அதை தெரிஞ்சுக்க முடியாதே. அதனால பக்ஷ தர்மதா ஞானத்தினால இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றதுன்றது எப்படி வரும் அது? அதனால நீ இந்த மாதிரி சர்வஜன் மொத்தம் பக்ஷ தர்மதா ஞானத்தினால பக்ஷம், பூமி முதலானவைகள் அதனுடைய தர்மம் அதுக்கேத்த ஒரு சாமர்த்தியத்தை உடைய ஒரு கர்த்தா இருப்பான் அப்படின்னு அதுல தெரியுது அப்படின்னு நீ சொல்ற. அந்த மாதிரி எப்படி தெரியும்? அந்த பக்ஷ தர்மத்தினால பட்சத்துல இருக்கிற தர்மம் தானே தெரியும். ஒருத்தனை பார்த்து அவனுடைய குணத்தை சொல்றோம். அவனுடைய குணத்தை சொல்லணும்னாக்கா அவன் குணத்தை பார்த்துட்டு அவன் அப்பா அவனுக்கு சொல்றான், அவன் தாத்தா அவனுக்கு சொல்றேன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? அது முடியாது. நம்ம சொல்லலாம் அந்த ஜீன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எத்தனையோ சொல்லிட்டு போவோம். அதெல்லாம் தவறு. ஏன் அப்படின்னாக்கா அப்பாவினுடைய குணம் அப்பாவுக்கு தான், பிள்ளையினுடைய குணம் பிள்ளையினுடைய தான். ஏதோ ஏகதேசம் அன்வயிக்கும், ஏகதேசம் அன்வயிக்குமே தவிர்த்து முழுக்க முழுக்க அன்வயிக்காது. அந்த மாதிரிதான் இங்க
பூமியினுடைய தர்மத்தை தான் நாம தெரிஞ்சுப்போமே தவிர்த்து அந்த பூமியினுடைய தர்மத்தை தெரிஞ்சுட்டு ஈஸ்வரன் மொத்தம் வருவான் அப்படின்னு எப்படி வரும்? அது சர்வஜத்துவம் எப்படி சித்திக்கும் அப்படின்னு சுவாமி கேட்கிறார். அதுக்கு மேல அவன் என்ன சொல்றாரு, இது பிரபஞ்சத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நித்தியப்படி எத்தனையோ வஸ்துக்கள் முளையிடுறது, காரியம் உற்பத்தி ஆகிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கர்த்தாவை பார்க்கறது இல்லை. கர்த்தா எதுவும் நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தா இல்லாம இந்த வஸ்துக்கள் எதுவும் உற்பத்தி ஆகவே ஆகாது. ஒரு காரியமா இருந்ததுன்னா கர்த்தா நிச்சயம் இருந்துதான் ஆகணும். ஆனா நம்ம காரியம் பண்றது இல்லை. காரியத்தை பார்க்கிறோம், கர்த்தாவை நாம பார்க்கறது இல்லை. காரியத்தை பார்க்கிறோம், ஆனால் கர்த்தாவை பார்க்கறது இல்லை. தெரியல நமக்கு. ஆனால் கர்த்தா நிச்சயம் உண்டு. அந்த கர்த்தா உண்டு. இது அண்மை விதிரேகம். காரியம் இருந்ததுன்னு நிச்சயம் கர்த்தா இருப்பான். கர்த்தா இல்லைன்னா காரியம் நிச்சயம் வராது. இதான் அண்மைய விதிரேகமா, நேர்மறையோ எதிர்மறையோ அப்படிதான் சித்திக்கிறது. அப்போ அப்படின்னா கர்த்தாவத்தை இருக்கானது எப்படி சொல்வீங்க அப்படின்னா பக்ஷதர்மதா ஞானத்தை வச்சுட்டுதான் சொல்லணும். பக்ஷதர்மதா ஞானத்தை வச்சுதான் சொல்லி ஆகணும் அப்படின்னு அவ சொல்றா. அது எப்படி அப்படின்னாக்கா, ஒரு பக்ஷம் பூமி, அந்த பூமியில வைச்சித்திரியம் இருக்கு, ஆச்சரியகரமான பூமி. பிரபஞ்சத்தை நாம ரசிக்கணும். ஒவ்வொன்றத்தையும் எப்ப பாரு மூஞ்ச மூடிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. லோகம் ரொம்ப விசித்திரமானது, அதை அனுபவிக்கணும் அதை. ஆனால் அந்த விசித்திரமான ஆச்சரியமான பல வேறுபாடுகளோட கூடின பூமி. அதனால அதுதான் பக்ஷ தர்மம். அந்த தர்மத்தை சிருஷ்டிக்கணும்னா அதுக்கு ஒருத்தர் இருக்கணுமா வேண்டாமா? அதுக்கோசரம் நாங்க கல்பிக்கிறோம் அப்படின்னுட்டு சொன்னாக்க வாஸ்தவம்தான். அதுக்கு கர்த்தா சிருஷ்டிக்கலாம். நீ சொல்ற மாதிரி சரி, அதை கூட நாங்க ஒத்துக்கிறோம். அந்த பக்ஷ தர்மத்தை வச்சுட்டு ஒரு கர்த்தா சித்திக்கலாம். அந்த கர்த்தா சர்வஜன் அப்படின்னு எப்படி நீ சொல்வ? சர்வஜன் அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லையே. அந்த மாதிரி லோகத்துல இல்லவே இல்லையே. சர்வஜன் ஒரு லோகத்துல கிடையாது ஒரு பதார்த்தம். ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொல்றோம், இந்த வாதம் ஆரம்பிக்கிறதேவே சர்வஜன்றது லோகத்துல யாருமே கிடையாது. புத்தன சர்வஜன் சில பேர் சொல்றா, கபிலர சர்வஜன் சில பேர் சொல்றா, கணாதர சர்வஜன் சில பேர் சொல்றா. எல்லாருமே சர்வஜான் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப ரெண்டு பேருக்குள்ள அவ அத்தனை பேருக்குள்ள ஏன் மத பேதம் வந்தது? எல்லாம் அறிஞ்சிருந்தாவா? எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டவா, அவளுக்குள்ள மத பேதம் எப்படி வந்தது? மதிபேத கதம் தயோகோ அப்படின்னு ஸ்லோகமே பார்த்தோம். அதனால ஒரு பட்சம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பட்சத்துல சில தர்மம் இருக்கு. அதை கொண்டு நீ ஒரு கர்த்தாவை சிருஷ்டிக்கலாம்னு சொல்ற, கர்த்தாவை நம்ம கல்பிக்கலாம்னுட்டு. ஆனால் அவன் சர்வஜனாகத்தான் இருக்கணும்னு எப்படி நீ சொல்லுவே? அதுக்கு பிரமாணம் என்ன இருக்கு சொல்லு. சரி, அப்படிதான் இருந்துட்டு போட்டுமே, அப்படிதான் இருந்துட்டு போட்டுமே. அதெல்லாம் என்ன ஹானி? என்ன ஹானி? அதனால என்ன தோஷம் வருது? ஏன்னாக்கா அவ நையாயிக்கால் சொல்ற பட்சம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஜடத்திரவேசரத்துல ஒரு வஸ்துவை பார்க்கிறோம். அந்த வஸ்துவானது முதல்ல பெரிய பானை ஒருத்தன் பார்த்தான், அதை காட்டில சின்னதை பார்த்தான், அதை காட்டில சின்னதை பார்த்தான், அதை காட்டில குட்டியா ஒரு சட்டி ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வழக்கு வந்தது. இப்படி இப்படி குறைஞ்சிட்டே வந்தது. குறைஞ்சிட்டே வந்தாக்கா கடைசியில மண்ணு இருந்தது. அந்த மண் இருக்கு பாருங்க, அதை ஒருத்தன் தூள் பண்ணிட்டே போறான். அப்படி தூள் பண்ணிட்டே போனோம்னா ஏதோ ஒரு இடத்துல முடியணும், முடியோ ஏதோ ஒரு இடத்துல முடியணும். அப்படி முடிஞ்சதுன்னாக்கா அந்த இடத்துல பரமாணுன்னு ஒண்ணு சித்திக்கிறது. அந்த பரமாணுன்னு ஒண்ணு சித்திக்கிறது அப்படின்னு அவ சொல்ற. அந்த மாதிரிதான் மகத் பதார்த்தங்கள்ல கூட, மகத் பதார்த்தம் கூட பெரிய பதார்த்தங்கள் பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க, அந்த பதார்த்தங்களும் முதல்ல பரமாணு, அப்புறம் 2 பரமாணு, ஜனகம், திரணுகம், இப்படி வரிசையா போயிட்டே போறது. கடைசியில அது ஒரு இடத்துல முடியணும். அது அதனால பரம மகத் பரிமாணம் அப்படின்னு ஒண்ணு முடியணும். அது அத மாதிரி சித்திக்கணும். அந்த மாதிரி இன்னொன்னு அவன் சொல்றான், ஞான தாரதமியம் அப்படின்னு சொல்றான். ஞான தாரதமியம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் ஜடம் மாதிரி ஒருத்த உட்காந்துருக்கான்.
இன்னொருத்தவங்க கொஞ்சம் தெரிஞ்சுனான். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே வருவோம். இப்படி மேல 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 பார்த்துட்டே வந்தாக்க கடைசியில சர்வஜன் ஒண்ணுமே தெரியாதவங்கள ஆரம்பிச்சு சர்வஜன் ஒண்ணு முடியறதா இல்லையா? அதனால அந்த மாதிரி வந்துட்டு போட்டுமே, அதனால அந்த சர்வஜனே ஒருத்தர் இருந்துட்டு போயிட்டுமே. அதனால அந்த சர்வஜன் யாருன்னாக்கா நம்மள மாதிரி இருக்க முடியாது, அவன் சர்வேஸ்வரனாத்தான் இருக்க முடியும். அதனால சர்வஜன் நாங்க சாதிக்கிறோம். இப்படிதான் சாதிக்கிறோம். நீங்க வந்து அனுமானத்தினால நாங்க சர்வஜன் சாதிக்கல, இத மாதிரி நாங்க சாதிச்சுட்டு போறோம். அதனால இதுல என்ன தோஷம் இருக்கு? ஆகவே சர்வஜன் ஒருத்தன் சித்திக்கிறான். இத மாதிரி விசிராந்தி ஏதோ ஒரு இடத்துல முடியும் இல்லையோ, ஒண்ணுமே அறியாதவன் அதுல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இரண்டே போய் கடைசியில சர்வஜன் ஒருத்தன் முடியறான். அந்த சர்வஜன் சர்வேஸ்வரம் தான். அப்படியே இருந்துட்டு போட்டோமே. அதை விட்டுட்டு நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சர்வஜனே கிடையாது, அது சித்திக்காது, இது சித்திக்காது அப்படின்லாம் நீங்களை பார்த்து ஆக்ஷேபிக்கிறீங்க? அது ஏன் அப்படின்னுட்டு அவ கேட்கிறா. அதற்கு பதில் சுவாமி சாதிக்கிற, நீ வந்து எதை வச்சுன்னு சொன்ன? இப்போ இந்த பிரபஞ்சத்துல ஜீவராசிகளை வச்சுன்னு நீ சொல்ற. ஜீவராசிகள்லாம் ஒருத்தனுக்கு ஞானமே இல்லை, ஒருத்தனுக்கு கொஞ்சம் இருக்கு, ஒருத்தனுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா சொல்லவே இல்லையோ? அதுக்கு மூல காரணம் என்ன நீ சொல்லி எனக்கு. ஞான தாரதமியம் இருக்கே, அது நீயும் ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும். என்னது அப்படின்னாக்கா புண்ணியபாப ரூப கர்மாதீனம். அது எல்லா சாஸ்திரக்காராலும் ஒத்துண்டது. அது ஞான தாரதமியம் புண்ணியபாப ரூப கர்மாதீனமா இருக்கு. ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல சுவாமி சாதிக்கும் பொழுது குரு பரம்பரா சாரத்துல தான் சாதிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஆச்சாரியனிடத்துல பக்தி இருக்கா இல்லையான்றதுக்கு சிஷ்யனுடைய ஞான தாரதமியத்தாலே கண்டுகொள்வது அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார். பக்தி இருக்குன்னாக அவனுக்கு நல்ல புண்ணியம் பண்ணி சுகலோக செய்ய இருந்தாதான் அவனுக்கு பக்தி வரும் சுவாமி கிட்ட, ஆச்சாரியார்கிட்ட. அதனால அந்த பக்தி இருந்ததுன்னா தான் அவனுக்கு ஞானமே நல்லா பிரகாசிக்கும். குரும் பிரகாசையே தீமான் மந்திரம் யத்னேன கோபையே அப்பிரகாச பிரகாசாபியாம் க்ஷீயேதே சம்பதாயுஷி. அந்த சம்பதன்றதுக்கு ஞானத்தை சொல்லிருக்காது, அதெல்லாம் போயிடுமது அப்படின்னு. அதனால இத மாதிரி சுவாமி சாதிச்சுட்டு போயிட்டார். எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா அவளுடைய புண்ணியபாப ரூபங்கள் தான். அதை கொண்டுதான் நமக்கு ஆச்சாரியாருடையும் பக்தி வரும். எத்தனையோ பேர் காலக்ஷேபம் பண்ணா. என்எஸ்ஆர் சுவாமியும் சுவாமியினுடைய திருவிழாத்துலதான் காலக்ஷேபம் பண்ண. என்எஸ்ஆர் சுவாமியும் வடைப்பேட்ட சுவாமியும் புராண மகான்கள் எல்லாம் அடியேனும் சுவாமி திருவிழாத்துல தான் பண்ணினேன். அவ எங்க அடியனுங்க? அதே மாதிரி சுவாமி எங்க நாங்க எங்க? இதான் ஆச்சரியமானது. இது காரணம் என்ன? அவளுடைய புண்ணியபாப ரூப பலன் தான் அது. இப்ப புண்ணியபாப ரூப பலன் தானே. புண்ணியபாப ரூப பலன் வந்து இப்படி இருக்கிறதுனால அதை கொண்டுதான் இந்த இடத்துல ஞான தாரதமிய லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம். சர்வேஸ்வரனுக்கு அது மாதிரி ஒத்துக்கு போறியப்போ பகவானுக்கு கூட புண்ணியபாப ரூப தாரதமியம் இருக்குது, அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு ஞானம் வந்தது அப்படின்னு நீ சொல்லுவியா? அது மாத்திரம் இல்ல, இந்த சக்தி ஜீவனுக்கு சக்தி இருக்குன்றதுலாம் கூட எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா ஒருத்தனுக்கு ஒரு சக்தியும் இல்லை, இன்னொருத்தனுக்கு ரொம்ப பலமான சக்தி இருக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்ற, யோக சாஸ்திரத்துல ரொம்ப வல்லுநர்களா இருக்கா, அவ்வளவு கெட்டிக்காராளா இருக்கிறவாளுக்கு நிறைய சித்திகள் கிடைக்கிறது, அனிமாதி சக்திகள்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது, அஷ்ட சித்தி அப்படின்லாம் சொல்றா. அதெல்லாம் வந்து கிடைச்சவா நிறைய பேர் இருக்காளே, அதெல்லாம் நம்மளே பார்க்கிறோம். எப்பேற்பட்ட சக்தி இருக்க வாழ்க்கெல்லாம் ரொம்ப தூரமா இருந்தோ அஷ்டாவதானம் சதாவதானம் சஹசிராவதானம்லாம் பண்றா. அவளால எப்படி பண்ண முடியுது? ஒரு விஷயத்த நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல. அடையனால ஞாபகம் மறதி அதிகமா வந்துட்டு இருக்கு. நேற்று நடக்கிறதே நீங்க மறந்து போடுறது அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்குச்சு இவாளால எப்படி அவதானம் பண்ண முடியறது? அவதானம்னா கவனம் 8 விதமா கவனிக்கிறா. அஷ்டாவதானம் சதாவதானம் 100 கவனிக்கிறா ஒரே சமயத்துல, 1000 பண்றாது. இத மாதிரிலாம் இருக்காது. அதெல்லாம் எப்படி? அவளுடைய புண்ணியம் கூடவே அவளுடைய அபியாசம், யோகாபியாசம், அதனால வருது. அது
அப்படியானாக்க நீ சொல்ற மாதிரி ஈஸ்வரன் கூட ஒரு சித்த புருஷன் தான் அப்படின்னு ஆயிடும். அதனால ஜீவனை காட்டிலும் விலட்சணமானவன் இல்லை அப்படின்றதெல்லாம் வராது. அது அதெல்லாம் வரவே வராது. விலட்சணமானவன் நீ சொல்ல முடியாது. ஜீவனை காட்டும் சர்வஜனவன் அப்படிலாம் வராது. பொதுவா ஜீவராசிகள்லயே அவன் ஒத்தன் அப்படின்னு ஆயிடும். அதனால நீங்க எவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டாலும் இந்த மாதிரி இதுவே வராது. நீங்க சொல்ற அனுமானத்தினால ஈஸ்வரன் சித்திப்பான் அப்படின்றதே வராது. அதே ஸ்ருதி சித்தமா சொல்லுங்க. நாங்க சொல்றோம் அது பராச சக்தி இது விதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞான பலக்கிரியாச்சே அஸ்ய இந்த சர்வஜான பிரமானுக்கு பராசக்தி ரொம்ப வசந்த சக்தி. அந்த சக்தி யாருக்குமே நமக்கு கிடையாது. இது ஸ்ருதி சொல்றது. எஸ் சர்வஜம் சர்வவித்தன்னு சொல்லிட்டு இப்படி எத்தனையோ அவனை பத்தி சொல்லிட்டு போறது. அது மட்டும் இல்ல, நாம இங்க பார்த்துட்டு இருக்கோம் பிரபஞ்சத்துல ஜீவராசிகள் எவ்வளவு பேர் இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. ஒவ்வொரு சக்தி இருக்கிறதுனால அவாவா தன்னுடைய சக்தியை கொண்டு எத்தையோ சுட்டிச்சுட்டு போட்டுமே, அதுவே போருமே. நீ என்ன சொன்ன, அதிர்ஷ்டத்தை அவளால் தன்னுடைய அதிர்ஷ்டத்தையே அவளால பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. பொருத்தியாருடைய அதிர்ஷ்டத்தை எப்படி தெரிஞ்சுப்பா? எப்படி அதெல்லாம் அவளால பண்ண முடியும்? பிரபஞ்சத்தை பண்ண முடியாது. அதனால கல்பிக்கணும், அவசர கல்பிக்கணும் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. அதே கூட நாங்க ஆட்சேபிக்கிறோம். ஏன் அப்படின்னாக்க நீ ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். ரெண்டு பேரும் ஒத்துன்றது அவளுடைய சுகிருத விசேஷங்கள் இருக்கு, புண்ணிய விசேஷங்கள் இருக்குது. அந்த புண்ணிய விசேஷங்களை கொண்டு எத்தனையோ லோகத்தில் நடக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரே மாதிரி சக்தி கிடையாது. விதவிதமான சக்திகள் ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. அந்த சக்திகளை கொண்டு அவங்க பண்ணிட்டு போட்டுமே. அல்லது நேத்திய சொன்னோம், ஒரு வீட்டை கட்டுறதுக்கு 100 பேர் தேவையா இருக்கு. இப்போ பல பேர் ஒன்னா சேர்ந்து தானே கட்டுறா. பல பேர் ஒன்னா சேர்ந்து கட்டுறதுனால அந்த கிரகத்தை, அத மாதிரி பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை பல சக்திகளை உடைய அத்தனை ஜீவராசிகளை ஒன்னா சேர்ந்து கட்டினான்ட்டு பையன். அல்லது காலதேச வர்த்தமானங்கள்னால, கால பேதத்தினால, தேச பேதத்தினால பண்ணிட்டு போட்டுமே. ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்றோம், ஒண்ணுமே இருக்காது. நம்ம காஞ்சிபுரத்துல அப்படியே வீடு இருக்குது, கட்டின்னு இருக்கோம். சின்ன சின்ன குடிசை மாதிரி கட்டின்னு இருக்கோம். அந்த பக்கம்லாம் அடியே எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல குருவும் முள்ளுமா கண்ணாமனான்னு வந்தது, ஒண்ணுமே கிடையாது. இப்போ பெரிய இதுவா மாறிடுச்சு. அது அந்த பக்கம் முழுக்க வீடு வந்துட்டு இருக்குது. எப்படி வந்தது? நகர நிர்மாணம். அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அத மாதிரி இருந்துட்டு போட்டோமே. அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு அனுமானத்தினால அது பக்ஷ தர்மதா ஞானத்தை வச்சு நாங்க கல்பிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாக்கா அது சரியாக வருமா? எவ்வளவு தூரம் நீங்க பிரயத்தனப்பட்டாலும் அது வரவே வராத விஷயத்தை போய் எதுக்கு நீங்க இப்படி கல்பிக்கிறீங்களோ? அதனால அனுமானத்தினால நீங்க சொல்றேன்னு சொன்னாக்க அப்ப சர்வஜத்துவமே சித்திக்காது, ஈஸ்வரத்துவமே சித்திக்காது. ஒரு ஜீவனுக்கே அது சித்திச்சிடும். அதனால ஜீவனே கர்த்தாவா இருந்துட்டு போட்டுமே. எதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீங்க? அதனால இல்லாத ஒரு விஷயத்தை அனுமானத்தினால சாதிக்கிறேன்னு சொன்னாக்கா தவறு. சாஸ்திர சித்தமா சொன்னாக்கா நாங்க எல்லாத்தையும் ஒத்துப்போம். அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். சாத்தியோ ஹேத்வாதிவேதி மத இஹ கலையா சர்வதாவா தவாசோ பூர்வத்ரேஷோ ந சித்யேத் ந கதமபி பவேத் யாப்தி சித்திஃ பரத்ரே பக்ஷஸ்புருஷாத் விசேஷாத் ந கலு சமதிகம் பக்ஷதர்மத்வலப்யம் கல்ப்யோன்யஸ்தே விசேஷா சுகிருத விஷமிதா ஜீவசக்திஸ்து சித்தா.
அப்படின்னு கேக்குறாரு சுவாமி. ஏக இந்த ஈஸ்வரானுமானத்துல சாத்திய நீ சாதிக்கிறது என்ன? ஒரு கர்த்தாவினால உற்பத்தி பண்ணப்பட்டது இந்த பிரபஞ்சம், அந்த கர்த்தா ஈஸ்வரன் அப்படின்னு நீ கல்பிக்கிற. அந்த சாத்தியமானது எதுவோ, எவன் சாத்தியமா இருக்கானோ ஈஸ்வரன், அவன் ஹேத்வாதி வேதி. ஹேத்வாதி வேதி, ஹேது அப்படின்னா காரணம். காரணம் அது உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம், அதனுடைய கர்த்தவிய பிரகாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தவனா. அது தெரிஞ்சினவன் சொல்றியோ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அசௌ அந்த ஈஸ்வரானவன் கலையா ஏகதேசம், கலையான ஏகதேசத்தை தெரிஞ்சின்றவனா. அந்த ஹேத்து முதலானவைகள் தெரிஞ்சின்றவன், காரணத்துவத்தெல்லாம் தெரிஞ்சின்றவன், ஏகதேசத்தை தெரிஞ்சின்றவனா. உத சர்வதா, சர்வதா இல்ல சர்வதா, சர்வதான சர்வ பிரகாரம்னு அர்த்தம். அனைத்து பிரகாரத்தினாலையும் தெரிஞ்சின்றவனா, அதான் சர்வஜனா அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவனா அல்லது ஏதோ தெரிஞ்சின்றவனா. சர்வதா தவ மதக, உன்னுடைய சம்மதம் எது? எல்லாத்தையும் அறிஞ்சின்றவன் சொல்றியா அல்லது ஏதோ ஏகதேசம் அறிந்து கொண்டவன் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு விகல்பம். பூர்வத்திர ஏகதேசம் தான் தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, ஈஷகா ஈஸ்வரனானவன் சர்வஜன் தான் நீ சொல்லிருக்க. அப்படிப்பட்டவன் ந சித்தியே, அவன் சித்திக்கவே மாட்டான். ஏன்னாக்கா ஈஸ்வரன் சர்வஜன் தான் உன்னுடைய சித்தாந்தம், சர்வஜன் தான் உன்னுடைய சித்தாந்தமா இருக்கு. அதனால அவன் சித்திக்கவே மாட்டான். ஈஸ்வரன் நீனா கலையா அப்படின்னு சொல்லிட்ட, ஏகதேசத்தை தான் அறிஞ்சின்றவன் அப்படின்னுட்டு. ஏகதேசத்தை அறிஞ்சின்றவன் எப்படி சர்வஜனா இருக்க முடியும்? அதனால முடியாது. பரத்திர ரெண்டாவது பட்சம், சர்வ பிரகாரேன தெரிந்து கொண்டவன் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ கதமபி எந்த விதத்தினாலையும் வியாப்தி சித்திஹீன பவே, வியாப்தியே சித்திக்காதே. ஏன்னா சர்வஜனாக லோகத்துல நம்ம பார்த்ததே கிடையாது யாரையுமே. யாரையுமே சர்வஜன் ஒருத்தர பார்த்ததே நாம கிடையாது. அதனால கேத்வாதி ஞானம் இருக்கு பாருங்க, அத ஏகதேசமா தெரிஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னாலும் தோஷம், அல்லது சர்வஜனா இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் தோஷம் வருது. ஏன்னா லோகத்துல சர்வஜனா ஒருத்தன் இல்லவே இல்லை. அதனால ரெண்டு பட்சமும் ஒரு சித்தாந்தத்துல தோஷம் வந்துடுறது. ஆக ஈஸ்வரன் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான்னு உன்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோம். அதற்கு அவன் கேட்டான், அது ஏன் அப்படி சொல்ற? பக்ஷஸ்பரிஷாத் விசேஷாத், பக்ஷ சம்பந்தம், ஸ்பர்ஷம்னா சம்பந்தம்னு அர்த்தம். பக்ஷன்றது எது? இங்க பூமி முதலானவைகள்லாம் அததானே ஒரு கர்த்தாவனால ஈஸ்வரனால படைக்கப்பட்டதுன்னு சாதிக்கிறாவா. அதனால அது அது எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமான கர்த்தாவை அனுமானம் பண்ணணும். கடம் இருக்குன்னா கடத்துக்கு தேவையான ஞானத்தை உடையவன் குலாளன், அவன் கர்த்தா. படத்துக்கு தேவையான ஞானத்தை உடையவன் நெசவாளி, அவன் தந்துவாயன், அவன் தான் கர்த்தா. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு வேண்டிய ஞானத்தை உடையவன் ஒரு கர்த்தான ஈஸ்வரன் தான், அவனுக்கு தான் அது வரும் இது அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த பட்சமாயிர பூமி அதனுடைய தர்மம், அந்த தர்மத்தினால தெரியுது. அது பக்ஷஸ்பரிஷா, பக்ஷ சம்பந்தத்தினால, சம்பந்த ரூபமான விதேசத்தினால சமதிக்கம், ஜீவனை காட்டிலும் அதிகம், சமதிக்கம் அதிரிக்தம் விசேஷமான அதிகம், விசேஷமா அதிகமா இருக்கான். ஏன்னா சர்வஜன் அது பக்ஷ தர்மத்துவம் இருக்கே, பக்ஷ தர்மத்துவ ஞானம், பக்ஷ தர்மத்துவம், பக்ஷமாகிற பூமி முதலானவைகள் பிரபஞ்சம், அதுல இருக்கக்கூடிய தர்மம் அதை கொண்டு அடையப்படுகிறது.
அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. ஏன்னாக்கா பக்ஷ தர்மதா ஞானம்னா என்ன அர்த்தம்? பக்ஷத்துல இருக்கிற விஷயம் தானே கிடைக்கும், பக்ஷத்துல இருக்கிற விஷயம் தான் கிடைக்குமே தவிர்த்து பக்ஷத்துக்கு கர்த்தா எவ்வளோ அவனுடைய தர்மம் எப்படி இந்த அனுமானத்தினால கிடைக்கும்? சர்வஜனா இருக்கிறவன் தான் பண்ணுவான்றது எப்படி கிடைச்சது உனக்கு? அது வராதே. கர்த்தாவுடைய எதுன்றது இங்க வராது. பக்ஷம் பிரபஞ்சம் அதனுடைய தர்மம் ஒண்டிதான் தெரியும். அது விசித்திரமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவுதான். அது ஒண்டிதான் இங்க தெரியும், எல்லாமே தெரியாது அப்படின்னுட்டு நாம பதில் சொல்லணும். சுவாமி சாதிக்கிற அதன் பேர்ல அவன் என்ன கேட்டா அப்படி கிடையாது, கல்பிக்கப்படுகிறான். நீ சொல்ற மாதிரியே இருந்துட்டு போட்டோம், நீ சொல்ற மாதிரியே வாஸ்தவம் தான், பிரபஞ்சத்தினுடைய தர்மம் தான் தெரியுமே தவிர்த்து பக்ஷ தர்மம்னாக்க அந்த கர்த்தாவனுடைய தர்மம் தெரியாதுதான். ஆனால் லோகத்துல பார்த்துன்னு தான் அர்த்தம், பிரபஞ்சம் எப்படி எப்படியோ உற்பத்தி ஆயின்னு இருக்குது. ஆனால் அதனுடைய கர்த்தாலாம் நமக்கு தெரியறது இல்லை. ஆனா அதுக்கேத்த மாதிரி ஒரு சர்வைக்கன் கல்பிக்கப்படுகிறான். அது எப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய தர்மம் வைச்சித்திரியம், ஆச்சரியகரமான சிருஷ்டி, அதனுடைய அந்த ஆச்சரியகரமான சிருஷ்டிங்கிறது பக்ஷ தர்மம். அதனுடைய பலத்தினால ஒரு சர்வைக்கனாகிற ஈஸ்வரன் கல்பிக்கப்படுகிறான் எங்களால அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்கா அதற்கு பதில் சொல்றார், அது கூட தவறு. அந்யஹா பக்ஷ தர்மதா ஞான பலத்தினால அந்த விசேஷமான சம்பந்தம், அதனால விசேஷ சர்வஜத்வாதிகள்லாம் விசேஷம். அது தே ஓ பட்சத்துல கல்பியக கல்பிக்கப்படுகிறான் நீ சொல்லணும், அதிகமா ஒருத்தனை கல்பிக்கிறான்னுட்டு. அங்க கூட சத்திர அதுல பிரமாணம் இல்லையே, பிரமாணம் இல்லை. பிரமாணம் இல்லாததுனால அது சித்திக்கவே சித்திக்காது. அதுக்குதான் அவன் என்ன கேட்டா, சரி அப்பதான் சர்வஜன் இல்லாட்டா போட்டோம், ஆனா அது அதனால சித்திக்காட்டா கூட நாங்க வேற மாதிரி சொல்றோம். ஒரு வஸ்துவை கோபரி வஸ்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில பரமாணுல முடியறது, அந்த மாதிரி பரமாணுல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான ஒரு வஸ்து எல்லாம் முடியறது. ஏன்னா எதுவுமே ஒரு இடத்துல முடியணும், பம்பரம் எவ்வளவு சுத்தினாலும் அது கட்சியில படுத்துரும். அந்த மாதிரி நீ ஒரு வஸ்துன்னு சொன்னியானாக்க அந்த வஸ்து பரமாணுல முடியணும். பரமாணுன்னு சொன்னியானாக்க அது பெரிய மகத்தத்துவம், அதுல முடியணும் அப்படின்னு தானே இருக்கு. அந்த மாதிரி அல்பஜன் அல்லது ஞானமே இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில சர்வஜத்துவத்துல முடியணும். அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோமே, சர்வஜன் ஒரு ஈஸ்வரனுக்கு முடியட்டுமே அப்படின்னு சொன்னாக்க அதற்கு என்ன சொல்ற, சுகிருத விஷமிதா. லோகத்துல நம்ம பார்க்கிற இந்த ஞான தாரதமியம்ன்றது அவளுடைய புண்ணியபாப ரூப கர்மாதீனமாத்தான் இருக்குது. அப்படிதான் நாம பார்த்துட்டு இருக்கோம். சுகிருத விஷமிதா, புண்ணிய செய்த நிபந்தனம் தான் அந்த வைஷமியம். அதனாலதான் ஜீவசக்தியே இருக்குது. ஜீவசக்தியானது அவளுடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமா வருது. மொத்தம் மகாபலசாலி, மொத்தம் ரொம்ப துர்பலனா இருக்கான். காரணம் என்ன? அவனுடைய புண்ணிய பாப்பம். அதுல அவன் உடம்பு சரியில்லை. புத்தனுக்கு புண்ணியம் நன்னா இருக்கு, அதனால அவனுக்கு உடம்பு நன்னா இருக்கு. அந்த மாதிரிதான் ஞானம். அத மாதிரி சுகிருத விஷமிதமான சுகிருதம் புண்ணியம், அதனால வைஷமியம், விஷமிதான வைஷமியம், அந்த வைஷமியமானது ஜீவசக்தியில முடியறது. அது லோகத்துல சித்தமா இருக்குது. அது நம்ம நேர பாக்குறோம், சாஸ்திர சித்தமாவும் இருக்கு, யோக சாஸ்திரக்காராலும் அதை ஒத்துன்னு இருக்காது எல்லாம். அந்த மாதிரி நீ ஈஸ்வரனை ஒத்துன சொல்றேன்னு சொன்னீங்கன்னாக்க அப்போ அந்த ஈஸ்வரனுக்கும் சுகிருத சம்பந்தம் இருக்குதுன்னு நீ ஒத்துக்கணும், புண்ணியபாப ரூப சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கணும். அதை நீ ஒத்துக்க போறது இல்லை, நீயே ஒத்துன்னு இருக்க. அது மட்டும் இல்ல, ஜீவனுக்கு இத மாதிரி நீ சொன்னையானாக்கா அப்ப ஜீவனுக்கு சரீரமும் இருக்குன்னு ஒத்துன்னு இருப்போம். நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி நீ சொன்னியானாக்க பரமாத்மாவை கூட சரீரம் இருக்குன்னு ஒத்துக்கணும். ஆனால் அந்த சரீரமே இல்லாமதான் பரமாத்மா சிருஷ்டிக்கிறான்னு உன்னுடைய சித்தாந்தம். அனுமானத்திலேயோ
கடவத்து குலாளவதுன்னு நீ சொல்லிட்டு போயிட்ட. அவன் உடம்போட குணமாதான் சிருஷ்டிக்கிறான். இங்க அவளுடைய புண்ணியபாபு ரூப கர்ம விசேஷத்தினாலதான் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டோம். அதனால எல்லாமே இந்த புண்ணியபாபு ரூப கர்மாதீனமா வருதுன்றதுனால பரமாத்மாவுக்கு அதை நீ ஒத்துண்டதா ஆயிடும். அப்ப ஜீவன்ல அந்நியத்தமன், ஜீவன்ல அவனு ஒருத்தன் ஈஸ்வரனும் அப்படின்னு ஆயிடும். அதை சொல்றதுக்கு இவ்வளவு அனுமானம் தேவையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ பிரயாசப்பட வேண்டாமே. நாங்க சொல்ற மாதிரி ஒரு ஜீவராசிக்கே அத்தனையும் கல்பிச்சுடும், அவனே இருந்துட்டு போயிட்டுமே. அதை காட்டில வேற ஒண்ணும் தேவையே இல்லை. அல்லது சாஸ்திர சம்மதமா ஏத்துப்போம், அப்ப எல்லாம் சரியா போயிடும். அதை விட்டுட்டு இத மாதிரி கல்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்க. இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். சாத்தியோ ஹேத்வாதிவேதி மத இஹ கலயா சர்வதாவா தவாசோ பூர்வத்ரேஷோ ந சித்யேத் ந கதமபி பவேத் வியாப்தி சித்தி பரத்ரே பக்ஷஸ்பரிஷாத் விசேஷாத் ந கலு சமதிகம் பக்ஷதர்மத்வலப்யம் கல்ப்யோன்யஸ்தே விசேஷः சுகிருத விஷமிதா ஜீவசக்திஸ்து சித்தா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.